ரைட். நாங்கள் 3 தொடக்கம் 10 வரை உள்ள எண்களை பார்த்து கொண்டிருந்தோம். அஹ், முதலாவது சொன்னோம் மாதூத் பன்மையாக எழுதப்பட வேண்டும். மாதூத் ஜர்ரு செய்யப்பட்டு கஸ்ரா செய்யப்பட்டு இடம்பெறும். மாதூத் ஆண்பாலாக இருந்தால் அதத் பெண்பாலாக இருக்கும். அதான் நாங்கள் முகாலஃபான்னு சொல்றது, மாறி வாரது. மாதூத் ஆண்பால் என்றால் அதது பெண்பால், மாதூத் பெண்பால் என்றால் அதது ஆண்பால். இப்ப நாங்க டிப்பார்ட் இடம் என்னண்டா, மிக முக்கியமாக இங்க நாங்க பார்க்கணும் என்னண்டா, இந்த இடம், இந்த இடம், அதாவது முகாலஃபால நாங்க இந்த மாதுத பன்மையில் எழுதினாலும் அந்த முகாலஃபா பார்க்கின்ற போது ஒருமையை தான் பார்க்கணும். இந்த கலமுனுக்கு தான் பார்க்கணும். கலமுன் ஆண்பாலாக இருந்தால் தான் அதத பெண்பாலாக மாத்துறது. இப்போ சலாசத்து அக்லாமின், சலாசத்து அக்லாமின், அப்போ இது முதாஃப் முதாஃபிலஹி சட்டத்தில் தான் இருக்கும். 3 தொடக்கம் 10 வரை உள்ள எண்கள் முதாஃப் முதாஃபிலஹில சட்டம். முதாஃபிலைஹி ஜர்ரு செய்யும் தானே, எனவே மாது ஜர்ரு செய்யும். இப்போ இங்கே முஹாலஃபா பார்க்கின்ற போது இதை நாங்கள் மாதுத பன்மையில் எழுதினாலும் அதோடைய ஒருமையை பார்க்கணும். மதுவோட முஃப்ரத் வந்து ஆண்பாலாக இருந்தால் அதது பெண்பால், சலாசத்து அக்லாமின். இங்க பாருங்க, அர்பஉ அஸ்ஜாரின், அஸ்ஜாரின், அஸ்ஜார் என்றால் மரங்கள். அப்ப இதோட ஒருமை ஷஜரத்துன், ஷஜரத்துன் என்பது பெண்பால், எனவே அர்பஉண்டு வாரது, அர்பஉ அஸ்ஜாரின். அஷரத்து குத்துபின், கிதாபுன் என்றது முதக்கர் ஆண்பால், சரியா? எனவே அதத் பெண்பாலாக வந்திருக்குது. அஷரத்து குத்துபின். திஸ் மக்தபாத்தின், சரியா? 9 வாசிக சாலைகள். மக்தபத்துன் என்பது முஅன்னஸ். மக்தபாத் நாங்க ஜம்முல எழுதிக்கிறோம், ஜர்ரு செஞ்சிருக்கிறோம். இப்ப முகாலஃபா பார்க்கின்ற போது இதுல ஒருமை மக்தபத்துன் பெண்பால் முஅன்னஸ், எனவே நாங்க திஸ் உண்டு போட்டுறது. இங்க பாருங்க, இப்ப சமானியத்து முதர்ரிசீன், இதுல ஜர்ரு செய்யக்கொள்ள பாருங்க, இது ஜம்முல் முதக்கர் சாலின் தானே. ஜம்முல் முதக்கர் சாலிம் வரக்கொள்ள முதர்ரிசுன் முதர்ரிசூன் இருக்கும், அப்படித்தானே? முதர்ரிசூன் என்றது முதர்ரிசீன் என்று மாறுறது. ஏன் முதர்ரிசீன் என்று மாறுறால் எங்களுக்கு தெரியும் மாதூது ஜம்முல எழுதப்படும், பன்மையில் எழுதப்படும், அது ஜர்ரு செய்யும் முதாஃபிலைஹி, எனவே அது முதர்ரிசீன் என்று வந்தீங்க. இப்போ முதர்ரிசுன் என்றது உங்களுக்கு தெரியும் முதக்கர் ஆண்பால், எனவே சமானின் சமானியத்துன் என்று தான் வரும் பெண்பால். இந்த 8 சரியா விளையும் கொள்ளணும். முதக்கர் எழுதுகின்ற போது நாங்கள் சமானின் என்று எழுதுவோம், அது இஸ்முல் மன்கூஸ். சமானின் அஸ்ஸமானி என்று வரும். பாருங்க, அஸ்ஸமானி என்று யா வரும் கடைசிக்கு, சரியா? அது இஸ்முல் மன்கூஸ்லேயே வரும். அப்ப அது பெண்பாலாக மாறுகின்ற போது சமானின் என்று முதக்கர்ல இருக்கும், முஅன்னஸ்ல வருகின்ற போது சமானியத்துன். எனவே முதர்ரிஸ் என்றது உங்களுக்கு தெரியும் முதக்கர், எனவே சமானியத்து முதர்ரிசீன, சமானியத்து முதர்ரிசீன. அப்ப இதை நீங்க மார்க் பண்ணிக்கணும். இந்த 8ன்றது சமானின் என்று இருக்கும், சரியா? சமானி என்று இருக்கும். அது சமானி என்று வரும் சில நேரத்துக்கு. முதாஃபாக வந்தால் பெண்பாலாக வந்தால் சமானியத்துன்னு வரும். பாருங்க, மதீனத்துன் என்றால் நகரம், அட பன்ம முதுனுன், சிட்டிஸ் நகரங்கள். அப்ப 6 நகரங்கள் என்று சொன்னால் சித்து முதுனின். சித்துண்டு வந்த, சித்துன்னு வந்த காரணம் என்னண்டா, மதீனத்துன் என்பது முஅன்னஸ் என்பால், எனவே சித்தத்துன் என்றது சித்துவாக மாறிக்குது ஒருமையில. இது முஅன்னஸ் மாதூத் முஅன்னஸ், இது அதத் முதக்கர்ல வந்திருக்குது முகாலஃபா, சித்து முதினி.
சரியா? அப்ப இதுல இது இது ரஃபுடைய நிலைமையில இது நீங்க விளக்கணும். இது ரஃபுடைய நிலைமையில. உதாரணமா சொல்லுவோமே, 3 பேனைகளை நான் வாங்கினேன் என்று சொன்னால், அது நீங்க ஃபியல் ஃபாயில் மஃபூல் பிஹி படிச்சுக்கிறீங்க. ஃபாயில் வந்து ரஃபு பெற்று வரும். மஃபூல் பிஹி வந்தால் நஸ்பு பெற்று வரும். அப்ப முதாஃப்ல தானே நாங்கள் அதை மாற்றம் செய்யணும். இப்ப சலாசத்து அக்லாமின் என்றால் 3 பேனைகள். இந்தி சலாசத்து அக்லாமின், என்னிடத்தில் 3 பேனைகள் இருக்கின்றன. நான் 3 பேனைகளை வாங்கினேன். செயற்படு பொருள் மஃபூலுன் பிஹி. அப்ப எப்படி வரும்? இஷ்டரைத்து சலாசத. இது சலாசத்தையாக மாறும். அவ்வளவுதான். சரியா? சலாசத்தை மாறும். நினைச்சா சலாசத்தன்னு மாறும். சலாசத்துன்றது சலாசத்தன்னு வரும். ஏன்னா மஃபூலுன் பிஹி. அவ்வளவுதானே? மஃபூலுன் பிஹி. அப்ப விளைஞ்சா அப்ப இதுல சலாசத்துன்றது ரஃபுடைய நிலைமையில, சலாசத்தன் வந்தால் மஃபூலுன் பிஹி. இஷ்டரைத்து சலாசத்த அக்லாமி. சொல்லுமே, நான் 3 மாணவர்களை தேடினேன். பஹசன் பஹஸ்து அன் சலாசத்தி துல்லாபின். அன் சலாசத்தி ஹர்ஃபுல் ஜர். ஹர்ஃபுல் ஜர் வந்தால் என்ன செய்யும்? முதாஃப் வந்து ஜர் செய்யும். பஹஸ்து அன் சலாசத்தி துல்லாபின். தாலிபுன் முதக்கர். அப்ப அது ஆண்பால். அது பாருங்க, துல்லாபுன்றது மாதூத் பன்மையில் எழுதப்பட்டிருக்குது. நான் முகாலஃபா பார்க்கறது எதுக்கு? தாலிபுன். தாலிபுன் முதக்கர். எனவே சலாசத்து பஹஸ்து அன் சலாசத்தி அன் சலாசத்தீன்னு வரும். விளைஞ்சா? அப்ப அதெல்லாம் அந்த உங்களுக்கு தெரியும், ஆமில்கள் அவாமில்கள் படிச்சிருக்கீங்க. ஃபாயில் வந்தால் ரஃபு பெற்று வரும். மஃபூல் பிஹி வந்தால் நஸ்பு பெற்று வரும். மஜ்ரூராக வந்தால் ஜர்ரு பெற்று வரும். அப்ப அது எதுல வரும்? இந்த இதுல தான் வரும். அதுல தான் அந்த மாற்றங்கள் வரும். முதாஃப்ல வரும். சரியா? இவ்வளவுதான் 3 தொடக்கம் 10 வரை. அப்ப இந்த விஷயத்தை நீங்க விளங்கணும். 5 விஷயம் நான் சொன்னேன். இந்த 5 விஷயம் தான் மிக கவனமாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதி. நான் இன்னொரு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். இங்க 4 விஷயம் சொல்லிக்கிறேன். 5வது விஷயம் என்னென்றால், அதாவது நாங்க பன்மேல எழுதினாலும் முகாலஃபா ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் பார்க்கின்ற போது அந்த மாதூதுல ஒருமைக்கு பார்க்கணும். அதான் நான் பிரகட் பண்ணிக்கிறேன். நீங்க லாபுத்தா யக்கூன் அல் மாதூது ஜம்அன். பாருங்க, லாபுத்தா யக்கூன் அல் மாதூது ஜம்அன். அக்லாம் குதுப் முதர்ரிசீன் அஷ்ஜார் மக்தபாத் முதன் ஜம். அப்ப மாதூத் எப்போதும் பன்மையாக இருக்க வேண்டும். லாபுத்தா யக்கூன் அல் மாதூது மஜ்ரூரன் பில் இதாஃபா. மஜ்ரூர் அதாவது மாதூத் எப்போதும் முதாஃப் இலைஹியாக இருக்கும். எனவே ஜர்ரு செய்யப்படும். கஸ்ரா பெற்று வரும். அக்லாமின் குதுபின் முதர்ரிசீன அஷ்ஜாரின் மக்தபாத்தின் முதனின். ஜம்முல் முதக்கர் சாலிம் முஅன்னஸ் சாலிம் ஜம்மு தக்சீர் எல்லாம் இருக்குது. எப்படி வந்தாலும் அது எவ்வாறு ஜர்ரு வருமோ அவ்வாறு ஜர்ரு பெற்று வரும். இந்த முதர்ரிசீன என்பது ஜம்முல் முதக்கர் சாலிம் வந்து மஜ்ரூருன் பில் யா. சரியா? ஓகே. அடுத்தது என்ன? முகாலஃபா அததுக்குரிய பகுதி. இதா கான மாதூது முதக்கரன் யகூனுல் அதது முஅன்னசன். மாதூத் ஆண்பாலாக இருந்தால் அதது பெண்பால். மாதூத் பெண்பாலாக இருந்தால் அதது ஆண்பால். இந்த ஆண்பால் பெண்பாலை பார்க்கிறதுக்கு 5வது விஷயமாக நான் சொன்னேன், மாதூதுடைய ஒருமையை வச்சுத்தான் இந்த அதத ஆண்பாலாக பெண்பாலாக மாற்றணும். சரியா? ஓகே. இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் சரி சந்தேகங்கள் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கொண்டு அடுத்த பாடத்துக்கு போவோம்.